பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகளுக்கு முதல் வணக்கம். தனி ஒருவன் எதை சம்பாதித்ததோ சம்பாதிக்கவில்லையோ ஒட்டுமொத்தமாக மக்களை சம்பாதித்துக் கொண்டது. இந்த மக்களை தனி ஒருவன் என்ற ஒரு படம் சம்பாதிப்பதற்கு மூல காரணம் இந்த 3 பேர் தான். பத்திரிகை தொலைக்காட்சி இணையதளம். அவர்கள் இதுவரை எந்த ஊடகத்திலும் இந்த படைப்பை பற்றி நெகட்டிவான ஒரு சிறிய கருத்தை கூட எந்த இடத்திலும் பதிவு செய்யவில்லை என்கிற பொழுது இந்த படத்தினுடைய உயர்வு தெரிகிறது. அதற்காக இந்த படத்தில் சம்பந்தப்பட்டவர் என்றில்லை, ஒரு தமிழ் ரசிகன் என்ற கோணத்தில் மறுபடியும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகளுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். தனி ஒருவன் ரீமேக் படம், எனக்கு குரல் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அந்த பரிசுங்க. ரீமேக் படங்களை மட்டும்தான் ராஜா எடுக்க முடியும் என்ற ஒரு கருத்து பரவி கிடந்த ஒரு சூழலில் அந்த கருத்தை நான் உடைத்தே தீருவேன் என்று வெறிகொண்ட வேங்கையாக ஒரு அற்புதமான, அதே நேரத்தில் வெகுஜன மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கண்டென்ட்டை கையில் எடுத்து தான் மட்டும் இதை செய்துவிட முடியாது என்ற தன்னடக்கத்தோடு சுபா என்ற அற்புதமான எழுத்தாளர்கள், வெற்றிகரமான எழுத்தாளர்களை வளமாகவும் இடமாகவும் அமைத்துக் கொண்டு ஒரு அற்புதமான ஸ்கிரீன் பிளே, அர்த்தம் புரிந்த வசனங்கள். நானே நடித்த படங்களை பார்ப்பதற்கான சூழல் கிடையாது. நானே அடிக்கடி சொல்வது மாதிரி 10 வயசுல பாஸ் ஆகிட்டு ஓடிக்கிட்டே தெரியும். ஆனால் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்தேன். பார்க்கிறப்ப என்னை மறந்து நான் எப்படி இளம் வயதில் புரட்சி தலைவர் அவர்களுடைய படங்களையும் சிவாஜி அவர்களுடைய படங்களை பார்த்துவிட்டு ஒரு சினிமா தியேட்டரில் நான் கையெட்டி ரசித்தேனோ அதே போன்ற உணர்வை நான் என் மனைவியோடு வந்து பார்த்த பொழுது அடைந்தேன். அதற்கு காரணம் 1, 2 என்று சொல்லிவிட முடியாது. மோகன் ராஜா தந்தை மீது அளப்பரிய ஒரு அன்பு கொண்டவன், தம்பியை ரசிப்பவன், மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்ற உணர்வு கொண்டவன், முகம் சுளிக்காமல் மக்களை மகிழ்வுபடுத்த வேண்டும் என்ற ஒரு கோட்டின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை நான் கதை சொல்றதுக்காக என்னை அழைச்ச பொழுது அண்ணன் அப்படின்னா இது ஒரு கேரக்டர் காமெடி சொல்ல போறார் போல இருக்கு. ஜெயம் ராஜா ஒரு அற்புதமான இயக்குனர், அது குறிப்பாக பெண்களையும் குழந்தைகளுக்குமான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குடும்பப்பாங்கான படங்கள் எடுக்கிற ஒரு அற்புதமான இயக்குனர். நான் பார்க்குற பொழுது தெரியப்பா எல்லா காமெடியும் நம்மளுக்கு தாவி குதிக்க வைக்கிறோம், உங்கள் காமெடி எப்பப்பா தாவி குதிக்க போறான்னு கேட்டதுண்டு. அழைச்சாரு, சொன்னாரு. சொல்லிட்டே வந்துட்டே இருக்கும் பொழுது ஓ ஜெயம் ரவியோட ஃபாதர் ரோல் போல இருக்குன்னு பார்த்தா டக்குன்னு ஒரு ட்விஸ்ட். ஷாக் ஆனேன். என்னையா ஸ்கிரீன்ல எப்பா பண்றப்பா? எனக்கு இந்த வயதில் ஒரு கதாநாயகனுக்கு தந்தையாக நடித்து விட்டு இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு யாருக்கு அப்பா நடிக்கலாம்? அந்த பையன் உண்டு. அதனால கதாநாயகனுக்கு தந்தையாக நடிப்பதற்கு நான் கொஞ்சம் யோசிப்பதுண்டு. ஆனால் அரவிந்த்சாமி ஆனலகன் அந்த ஒரு கேரக்டருக்கு அப்பா, இது ஒரு சேலஞ்சாக எடுத்துட்டு பண்ணேன். அதற்கான காரணம் நான் அரவிந்த்சாமி பார்க்கலாம் அந்த கேரக்டரை சொல்லி வர்ற பொழுது அந்த கதாபாத்திரத்துக்கு தந்தை அப்படின்ற பொழுது ரொம்ப ரசிச்சு இந்த படத்தை நான் ஒத்துக்கிட்டேன். எனக்கு போர்ஷன் எவ்வளவு அப்படின்லாம் தெரியாது, எனக்கு கொடுத்ததை சரியாக செஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். இந்த படைப்புக்கு நான் வந்துடும், அதை மட்டும் நான் உறுதியாகிட்டேன். அதற்கு அடுத்தாற்போல் இந்த அகோரம் கன்சனுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்ஷன் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தம்பி வெங்கட், மாரியப்பன், விசு போன்றவர்களெல்லாம் அழைக்க நான் அதுக்குள்ள வந்தேன். வந்த பிறகு படத்தில் நான் ரொம்ப ரசித்த விஷயம்னா, ஒரு 4 சகோதரர்கள் காதல் கோட்டை படத்தை பார்த்துட்டு வெளியில வந்த ஒரு காட்சியில் நடித்தவன் 2 காட்சியில் நடித்தவன் பேசப்பட்டான். அதேதான் இந்த தனி ஒருவன் படத்தை பார்த்துட்டு வெளியில் வரும்போது 2 காட்சியில் நடித்தவர்களும் 1 காட்சி நடித்தவரும் எங்களை போன்ற ஒரு காம்பேக்டான பிரதேசம் எல்லாருக்குமே சரியான ஒரு தீனியை கொடுத்திருந்தார். அதான் சொன்ன மாதிரி இது இயக்குனருடைய படம். அதான் அதை நான் ரசித்து பார்த்ததுன்னா, ஜெயம் ரவி ஒரு ஃபேமிலி ஓரியன்டா, அப்பாவுக்கு கட்டுப்பட்ட ஒரு பிள்ளை, ஒரு காதலிக்கிட்டான், அம்மாவுக்கு அன்பு செலுத்துறது, தங்கச்சி மேல பாசம் செலுத்து, ரைட்டு. இது ஒரு சூப்பர் ஸ்டார் நடிக்கலாம், யார் வேணாலும் நடிக்கலாம். ஆனா அந்த வசன உதிர்ப்புல அந்த வசனத்தை பிரயோகப்படுத்துகிற பொழுது யாராவது கிரிட்டிக் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப பிரச்சனை. ரொம்ப ஒரு மாதிரியான களம். ரவி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரம், அந்த மித்ரன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அர்த்தம் தெரிந்த ஒரு வசனங்களை, ஒரு அடக்கி வைக்கப்பட்ட ஒரு மக்களுடைய ஒட்டுமொத்த வசனங்களை அள்ளி எழிகின்ற பொழுது பேசுறாருப்பா. ஒரு ஆள் ஒரு பாடலுக்கு ஒரு காட்சி ஒரு ஆள் கூட எந்திரிக்கல.
காரணம் அந்த ரவி வசனங்களை பிரயோகப்படுத்துறது. ஆத்மாவிலிருந்து அந்த வசனத்தை பேசின அந்த பாங்க நான் பார்த்தேன். ரவி டாக்டர் தான் சொன்னேன், அடுத்த படத்துல கூப்பிடுறாங்க அதை பத்தி இல்லை. இது ரவி வசனத்தை பேசுனதை ரசிச்சேன். தமிழ் ஆர்வலன் என்ற ஒரு அடிப்படையில் தம்பி என்னப்பா இப்படி வசனத்தை பேசுற, இங்கே முந்தி கமலத்திலிருந்து வாழ்க்கை அப்படி அள்ளி அடிக்கிற ஒவ்வொரு லாட் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ். அப்ப புரிஞ்சுங்க, ஆஹா இந்த பிள்ளையை நம்பி ஜெயம் ரவியை நம்பி எந்த கதாபாத்திரத்தை என்ன ஒரு விஷயம் தான் எந்த ஒரு கேரக்டரையும் தைரியமாக படைப்பாளி வேணுமே தைரியத்தோடு செயல்படலாம். அதே போல 2-3 படங்கள் நடிச்சிட்டு இருக்கு தம்பி ரவி. ஆனா இந்த படம் அண்ணன் வெற்றி பெற்றே தீர வேண்டும். இது ஒரு குடும்பத்தின் சூழல் மட்டுமல்ல, அகோரம் என்ற ஒரு விருட்சம். அந்த ஒரு கன்சர்னுக்கு இந்த படம் கொடுத்த வெற்றி என்பது அடுத்தடுத்து நிறைய படங்கள் எடுப்பாங்க, சினிமா நல்லா இருக்கும். இவ்வளவு விஷயங்களை உள்ளே அடக்கி கொண்டு 2 வருட காலம் இந்த படைப்புக்காக வருகிறது கூட ஓட்டுநர் சொன்னார், சார் நாங்க எங்க முதலாளி ஜெயிக்கணும் கூட நினைக்கல சார், ஜெயம் ராஜா சார் ஜெயிக்கணும் சார், அவர் ஜெயிக்கிறதுக்கா சார் ஜெயம் ராஜா சார் ஜெயிக்கணும் சார். ஒரு ஓட்டுநர் என் வீட்டுல வந்து அழைச்சிட்டு வந்தாரு, என்கிட்ட வண்டியில் ஓட்டு சொன்னாங்க. அவர் சொன்ன தன்னை மீறி 2 வருஷம் அப்படி இல்லை, 2 வருஷம் சார் அவர் பட்டப்பார் சார், தனியா பேசுவார் சார், அப்பாவோட பேசுவார் சார், அரவிந்த் வீட்டுக்கு போயிடுவார் சார், அங்க 2 மணி நேரம் பேசுவார் சார், ரவியை கூப்பிடுவார் சார், அவர்கிட்ட தனியா பேசுவார் சார், அப்பா ஒரு மிட் நைட் 2 o'clock வரைக்கும் பேசிட்டு இருப்பாங்க சார். டேய் அப்படி இல்லடா ராஜா கண்ணா இப்படி இல்லப்பா, அதுக்கு நான் எதுக்காக வச்சிருக்கேன்னா மக்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற விஷயம் தமிழ்ல தன்னை நம்பி கொடுத்த ஒரு பொறுப்பில் நான் வெற்றியை பெற்று மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகின்ற அந்த பொறுப்பை உடன் செயல்பட்டதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயம். அதே போல உயிர் கொண்ட கதை தனக்கு தகுதியான விஷயங்களை அதுவே தேடிக்கொள்ளும் சொல்லுவாங்க. அந்த வகையில தான் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் இன்னைக்கு இசை உலகத்தினுடைய செல்ல குழந்தை ஆதி சேட்டக்காரன் அதை பாடல் கொடுத்துடலாம். ஆனா இது முதிர்வு பெற்ற ஒரு திரைக்கதை களம். இதற்கு ரீரிக்காரன் இந்த பையன் என்ன பண்ண போறானா உள்ளபடிக்க பயந்துட்டு இருந்தேன். கதை கஷ்டப்பட்டு எடுத்து ரீரிக்கார்டிங் மிகப்பெரிய விஷயமாச்சு. எப்படி படத்தை பார்த்துட்டு உள்ளபடிக்க ஆதி ரொம்ப அற்புதம்ப்பா, ரீரிக்கார்டிப்பா சாங் டியூன் அடிச்சு விட்டுறலாம், எல்லாம் தாத்தா எல்லாம் கொடுத்து வச்சு போயிருக்காங்க, டியூன் அடிச்சு விட்டு போயிடலாம். ஆனா ரீரிக்கார்டிங்க மாட்டிக்கும்ல. மேல இருக்காரு பாரு ராமூர்த்தி ஐயா, இந்த எம்எஸ்சி ஐயா போட்டு கொடுத்த ஏரியா ஏதோ 2 தூக்கி அடிச்சு விட்டு போயிடலாம். ஆனா ரீரிக்கார்டிங் என்றது உன்னுடைய திறமையை பார்த்து ரொம்ப ரசிச்சேன். அதே போல இந்த படத்தில் பங்கு பெற்ற அன்பு சகோதரர்கள் 4 பேர், இந்த 4 பேர்களுக்கும் சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது. ஒரு தமிழனுடைய சிந்தனை, ஒரு தமிழர்களுடைய கூட்டு முயற்சி ஒட்டுமொத்த இந்தியாவை திருப்பி பார்க்க வந்திருக்கிறது. அதுதான் இந்த சினிமா பெற்றுக்கிற ஒரு பெரிய விஷயம். இந்த வட இந்தியாவை சேர்ந்த முன்னணி நடிகர்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. தெலுங்குல யார் நடிக்க போறா, கன்னடத்துல யார் நடிக்க போறா, இப்படி ஒரு போட்டி போட்டு இந்த படத்தை தனது குழந்தையாக கொண்டாட அளவுக்கு இந்த தகுதியுள்ள ஒரு படத்துல நானும் பங்கு பெற்றிருக்கேன். எனக்கு சந்தோஷம். அந்த வகையில மீண்டும் எல்லாம் உள்ள இறைவன் அன்பு தம்பி மோகனராஜாவை இதே மகிழ்வோடும் இதே திறமையோடும் இதே அடக்கத்தோடும் எப்போது வைத்திருக்க நன்றியோடு நன்றி.